அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஒரு விஷயந்தாங்க. மனசுக்கு ரொம்ப பீஸ்ஃபுல் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். என்ன கஷ்டம் கவலை இருந்தாலும் இங்கே இந்த ஏரியாவுக்கு போயிட்டோம் அப்படின்னா எல்லாம் மறந்து காண போயிடுங்க. அது எங்கன்னு கேட்குறீங்களா? வாங்க, இங்கே தான் அழகழகாக பூ பூத்துருக்குங்களா, அழகான ஒரு துளசி செடி, அழகாக சூப்பராக கத்தாழை, எப்படி பார்த்தாவே ஜெகஜோதியாக இருக்காங்களா. ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்த வந்து நம்ம ரெடி பண்ணோம் அப்படின்னா நாள் முழுக்க பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அருக்காணியை சிரிக்க சொல்லி நாள் முழுக்க பார்த்துட்டே இருக்கலான்னு சொல்லுவான் இல்லைங்களா. ஸோ அது மாதிரி இந்த செடிகள் நம்ம தண்ணி ஊற்றி வளர்த்து அதில் ஒரு பூ வந்துருச்சுன்னா நம்ம எப்படி ஒரு குழந்தைய பெற்றா சந்தோஷப்படுவோமோ அது மாதிரி இந்த பூ பூக்கும்போது அவ்வளோ ஒரு ஹாப்பியாக, ஒவ்வொரு பூ பூக்கும்போதும் ஒரு ஒரு குழந்தைய பெக்கிற சந்தோஷம் கிடைக்குங்க. ஸோ இது உண்மையாக இல்லையாங்கிறது ஒவ்வொரு தாய்மாருக்கும் தெரியும். ஸோ அவ்வளோ ஒரு ஹாப்பி. என்ன மனசு கஷ்டம்னாலும் போயிட்டு அங்கே உட்காந்துட்டு இந்த செடிகளை பார்த்தோம் அப்படின்னா அது கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸேஷன் ஆகிடுங்க. அவ்வளோ ஒரு இது வரைக்கும் ஏனோ தானோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருசாக வந்து நான் அதை கான்சன்ட்ரேஷன் பண்ணலை. எப்பயுமே செடி வளர்க்குறதுல ஆசை இருக்கும், பட் வந்து நம்ம அதை பராமரிக்கிறதுல வந்து விட்டுருவோம். ஸோ இனிமேல் வந்து அதை ரொம்ப சூப்பராக பண்ணணும் அப்படிங்கிறத நான் பிளான் பண்ணியிருக்கேன். அதனால் இப்போவே ஓரளவுக்கு நிறைய செடிகள் இருக்குது, பராமரிச்சிட்ருக்கோம். இப்போ கடந்த ஒரு 3-4 மாதமாக நிறைய அப்படி இப்படி அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக ரோஸ் செடி, என்ன வாங்கி வைக்கிற செடிலாம் பூ தான் பூக்க மாட்டேங்குது. ஸோ அதுக்கு ஒரு டிப்ஸை தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். வச்சு கொஞ்ச நாள் பூக்குது, அதுக்கப்புறம் அப்படியே பூக்காமல் போயிடுது. ஒரு ரோஸ் எல்லாம் நல்லா வளர்ந்துருக்கான அந்த பூ வைக்கலை. 2-3 ரோஸ் செடி குட்டியாகவே இருக்கான பூ வச்சிருச்சு. ஸோ அந்த மாதிரி நிறைய வந்து மல்லிகைப்பூ செடி வந்து நான் ஒரு 15 வருஷமாக என்கிட்ட இருக்குங்க. பக்கெட்டாக அந்த பூ மாதிரி நான் வேறு எங்கேயுமே பூ பார்த்ததில்ல. ஸோ அப்படி ஒரு பூ பூக்கும், நல்ல நீட்ட மொக்கு. ஸோ 2 விரலில் 2 கோடு அளவுக்கு வரும். ஒரு கோடு அளவுக்கு காம்பும் ஒரு கோடு அளவுக்கும் பூ. இதழ் விரிஞ்சிச்சின்னா ஒரு 15 இதழ்கள் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு மல்லிகைப்பூ நல்ல வாசனை செம்மையாக தூக்கும். ஒரு பக்கெட் எடுத்துகிட்டு போய் பூ பறிப்போம். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. மேலே வீடு எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது அதில் வந்து பார்த்திங்கன்னா மண்ணெல்லாம் கொட்டுச்சு. அதெல்லாம் எடுத்துகிட்டு திரும்ப வந்து செம்மண் போட்டோம். பட் ஆனால் பழைய மாதிரி அந்த செடி வந்து தளர்ந்து வரல. ஏன்னா வெயில் அந்த இடத்துல கம்மியாயிடுச்சு. மாடி மேலே கட்டவும் என்ன ஆச்சுன்னா வெயில் படுறது கம்மியாயிடுச்சு. லைட்டாக தான் கொஞ்ச நேரம் தான் வெயில் அடிக்கும். ஸோ அது ஒரு காரணம் இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய வந்து வீட்டில் வேஸ்டெல்லாம் அந்த மல்லிகைப்பூ செடிக்கு போட்டுட்டு தான் இருக்கும். பட் ஆனால் பெருசாக தளைஞ்சு வரலை. அது என்னன்னு பார்க்கணும். ஸோ இப்போ நிறைய செடிகள் வந்து வச்சிட்டு இருக்கேன். நேத்திக்கு வந்து ஒரு 4 ரோஸ் செடி வாங்கிட்டு வந்தாங்க. ஒரு கர்நாடகா ரோஸ், ஒரு பன்னீர் ரோஸ், ஒரு எல்லோ ரோஸ், ஒரு 7 டேஸ் ரோஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு செடி கொடுத்தாருங்க. ஸோ இது எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து வைக்க டைம் இல்லை. இன்றைக்கி காலையில் தான் வந்து இதை சின்ன பையனை வச்சுட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இருக்கிற பானைகள்லையே அந்த இருக்கிற பூத்தொட்டிலேயே கொஞ்சம் நல்லா பெரிய தொட்டியாக இருக்கிறதுல கொஞ்சம் சைடில், ஏன்னா புதுசாக தொட்டி ரெடி பண்ணலை, மண் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு பூச்செடி வாங்கிட்டு வரணும். நான் அழகாக பூச்செடியை வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ இருக்கிற இடத்துலையே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இருக்கிற பானையிலே வச்சாச்சு. ரொம்ப சூப்பராக ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த மாதிரி செடி வாங்கிட்டு வந்து பூவோட செடி வாங்கிட்டு வந்து வைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு செடியாக வாங்கி 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 சேர்த்து வச்சுட்டாங்க. இப்போது பூ தான் நம்ம நினைக்கிற அளவுக்கு பூக்கலை, பட் ஓகே, அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ அது பூக்கிறப்ப பூக்கட்டும். கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்ருக்கு. ரோஸ் செடியெல்லாம் ரோஸ் செடி நல்ல பட்டன் ரோஸ் வந்து நல்லா பூத்து கொடுத்துட்ருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செடி பொழைக்கவே நினச்சா அந்த செடி நல்லா பூ தளர்ந்து அதில் ஒரு 3 பூ வந்துருச்சு. செடி தான் குட்டியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் எல்லாம் செடி வச்சுருக்கீங்களா? அதோட அனுபவம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த 2024ஆம் ஆண்டு வந்து கார்டனிங் வந்து ஃபுல்லாக பண்ணணும்னு நினச்சிட்ருக்கேன். ஸோ நீங்களும் அது மாதிரி நினைக்கிறீங்கன்னாங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கலாம்.